ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 89 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 24,862 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 288 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 81,075 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 55 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 54,242 பாயிண்ட்ஸில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ 1-2 பிக் பண்ணிக்கோங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 1505 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பைபேக் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன். செப்டம்பர் 11 பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அன்றைக்கி தான் மீட்டிங் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து இதுக்கு முன்னாடி 2021, 22, 1993 அப்போல்லாம் பைபேக் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 4 பைபேக் வந்திருக்காங்க. 2022க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பைபேக்கு. ஸோ கடைசியாக வந்தது 2022. இதுக்கு முன்னாடி 4 வாட்டி வந்திருக்காங்க. இது 5வது பைபேக்கு. டோட்டலாட்டு பார்க்கும்போது இது 5வது பைபேக்கு. 2022 9,300 கோடி பைபேக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. 2021 9,200 கோடி இந்த பைபேக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 1400 கீழே போகிற பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இன்ஃபோசிஸில். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் கெல்வினேட்டர் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தீவிரம் காட்டுறாங்க. ஏன்னு பார்க்கும்போது இவங்களோட அந்த ஹோம் அப்ளையன்சஸ் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரிலையன்ஸ் ரீட்டைல். இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் அக்ரோடெக் இந்த பங்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் போன மாதம் ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அப்போ ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்டாக் கொஞ்சம் பூமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் போய் படக்குன்னு வாங்கிட்டேன். ₹2.58 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் போய் படக்குன்னு 400 ஷேர் வாங்கிட்டேன். ஸோ அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிடுச்சு. ₹1.39 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ், அதாவது இந்த பென்னி ஸ்டாக் வந்து போனஸ் கொடுக்க போகிறாங்களாம் 10:1 அந்த ரேஷியோவில். ஸோ ஆக்சுவலி செப்டம்பர் 18 அதுக்கான போர்ட் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு இது லாங் டேர்மில் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் தான் இதை கொஞ்சம் வாங்கி போட்டேன். இப்போ ₹2.58 வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு ஒரு ₹10 கூட போனாலே போதும். எனக்கு ரொம்ப ஒன்றும் ஆசை இல்லை. கரெக்டாக 413 ஷேர் இதில் வாங்கி வச்சுருந்தேன். 413 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி விழுந்துடுச்சு. ₹1,065 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ மார்க்கெட் வேல்யூ 574 குறைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவரும் டாடா பர்சஞ்சர் எலக்ட்ரிக் மொபிலிட்டியும் சேர்ந்து மெகா இவி சார்ஜர் வந்து மும்பையில் லான்ச் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் 2 சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஃபார் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 16 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒன் டைமில் வந்து 16 வெஹிக்கிள்ஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% க்ரீன் எனர்ஜி தான். இது வந்து 24x7 அந்த ரேஞ்சில் இது ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸும் டாடா பவரும் சேர்ந்து தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்காங்க மும்பையில். நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஆக்சுவலி 1939 வரைக்கும் போனாங்க. இப்போ 1963 ஹை வரைக்கும் போச்சு. இப்போ 1954 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் சுமிட்டோமோ மிட்சுபிஷி இவங்க வந்து 1.65% ஸ்டேக் வந்து விற்றுருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அந்த பர்சன்டேஜ் ஸ்டேக் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூஷன் பண்ணியிருக்காங்க 6,000 கோடிக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில். ஸோ கிட்டத்தட்ட 3.28 crore ஷேர் வந்து டைல்யூஷன் நடந்திருக்குது 6,000 கோடிக்கு. பட் இன்னைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் தான் எஸ் பேங்க்கில் அந்த சுமிட்டோமோ குரூப் வந்து 24.99% ஸ்டேக் வாங்கினாங்க. இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் அவங்க அந்த கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஜாயின்ட் வெஞ்சூர். அது எப்படி அந்த ஜாயின்ட் வெஞ்சூருக்கு நேம் வச்சுருக்காங்கன்னா அலையன்ஸ் ஜியோ ரீ இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரீ இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் ரன் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் குரூப்பு கூட இவங்க ஜாயின்ட் வெஞ்சூர் வச்சுருக்காங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். பட் ஸ்டில் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அலையன்ஸ் யூரோப் பிவி அவங்களோட சேர்ந்து தான் அந்த ஜாயின்ட் வெஞ்சூர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2.50 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 29 இவங்களோட லோன் புக் வந்து 10 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 29
அவங்களோட ப்ராஃபிட் வந்து 43,000 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் சில லீடர்ஷிப் டிரான்சிஷனாக நடக்கும். இப்போ ராஜீவ் ஜெயின் வந்து இன்டர்னல் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீடர் டிரான்சிஷனும் விரைவில் ஒரு 6 மந்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் ராக்கெட் வேகத்தில் பறக்குது. இன்ஃபோசிஸ் 4% மேலே அப்பு, விப்ரோ 2% மேலே அப்பு, எம்ஃபோசிஸ் 2% மேலே அப்பு, டெக் மஹிந்திரா 2% மேலே அப்பு, ஹெச்எல் டெக் 1.5% அப்பு, டிசிஎஸ் தான் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஒராக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீஸ், நாக்கூரி இதெல்லாமே 1% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ விப்ரோ மட்டும் ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் இன்னொரு 100 to 150 rupees இறங்கினா யூஸ் பண்ணலாம். இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இந்த ரெண்டுமே கொஞ்சம் இறங்கினா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியில் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு ஃபார்மா தான் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஃபார்மாவில் ரெட்டிஸ் இன்னைக்கு 2.5% அப்பு, கிளென்மார்க் ஃபார்மா 2.5% அப்பு, லூபின், சிப்லா, சன் ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மா, பயோகான் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. டிவிஸ் லேபரட்டரிஸ் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது போகன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், கன்சியூமர், ஃபினான்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்கிங், இன்ஃப்ரா, பிஎஸ்சி பேங்க், மெட்டல், எனர்ஜி, ரியாலிட்டி, சிமெண்ட், பிஎஸ்சி, ஆட்டோ இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. ஆட்டோ தான் தர்மாட்டி வாங்கியிருக்கு. ஆட்டோவில் என்னமோ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்களே என்னவோ தெரில. பாரத் ஃபோர்ஜ் 2% மேலே விழுந்துருந்துச்சு. அசோக் லைலாண்ட் ஃப்ளாட் நெகட்டிவ், டாடா மோட்டர்ஸ் ஃப்ளாட் நெகட்டிவ், ரிமைனிங் டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டார்கா, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாடா மோட்டர்ஸ் பொறுமையை யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் இந்த பங்கு யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு புஷ்கனி 8% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஐ திங்க் ஹெவி வால்யூம் பேஸில் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. 59 times கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பட் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 8% கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிக்காஜி ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 757 வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 772 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன ஒன்றுனா இந்த பிக்காஜி ஃபுட்ஸோட எம்டியை வந்து இடி சம்மன் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மணி லாண்ட்ரிங், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஏடி வந்து பிக்காஜி ஃபுட்ஸோட எம்டியை சம்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாதிலால் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து முன்னாடி ஹெச்யூஎலோட எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் ஹிமான்ஷு கன்வார் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சிஓட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சிஓ வந்து ப்ரொமோட்டர் ஃபேமிலியிலேருந்து ப்ரொமோட்டர் ஃபேமிலி இல்லாமல் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இவருக்கு வந்து இனி 5 year டேர்ம் வந்து எஃபெக்டிவ் வருது. செப்டம்பர் 29 இவருக்கு 5 year பார்த்தீங்கன்னா டேர்ம் உண்டு. ஸோ இந்த கம்பெனி பார்க்கும்போது வாதிலால்ங்கிறது ஃபுட்டு, பிவரேஜஸ், பர்சனல் கேரில் இருக்கிறாங்க போல். ஆக்சுவலி ஹெச்யூஎல்லையும் பார்க்கும்போது இவங்க ஃபுட்டு, பிவரேஜஸ், பர்சனல் கேரில் எல்லாமே இவர் ஹெச்யூஎல்ல இந்த ஹிமான்ஷு கன்வார் அவர் வந்து அந்த பொசிஷன் எல்லாமே இருந்திருக்காரு. ஸோ இப்போ வாடிலால் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஹிமான்ஷு கன்வார் எடுத்து சிஓட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வாடிலாலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமந்தா ஹெல்த் கேர் இன்றைக்கி தான் மார்க்கெட்டில் இது லிஸ்ட் ஆச்சு போல். ஸோ ஆக்சுவலி நமக்கு அலாட்மெண்ட் ஆகலை. இன்றைக்கி தான் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி 141 வரைக்கும் போனது. அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இப்போ 141.75 தான் இருக்குது. ஒரு 12% கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் லிஸ்டிங்னு கொடுத்துருக்கு. மேபி ஒரு 2 days ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஐபிஓ கிடச்சிருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு கிடைக்கவும் இல்லை. நிறைய பேர் வந்து ஃபீலும் பண்ணிங்க. கிடைக்கட்டா விடுங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ அப்ளை பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. இதான் என்னோட கருத்து. லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அந்த ஷேர் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% மேலே போயிருக்கு. ரீசன் பார்க்கும்போது iPhone 17 அதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. iPhone 17 லான்ச். ஸோ அந்த பேசிஸில் வந்து மேலே போயிருக்குது. இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் நீ பார்க்கும்போது நியூ சிப்ஸு, டிஸ்பிளே, கேமராஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் வச்சு லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆப்பிளோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17 மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக ரேஷன் கடை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைனில் நிற்க தான் போகிறாங்க. உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இவங்க டார்கெட் பண்ணுறது லோன் புக் ஃபினான்ஷியல் 30ல் 1 trillion இருக்குன்னு சொல்கிறாங்க. கிராஸ் லோன் புக் வந்து இப்போ ஃபினான்ஷியல் 17ல் 7,560 கோடியாக இருந்துச்சு. ஃபினான்ஷியல் 26 Q1ல் 33,287 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 30ல் 1 trillion இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப்ஃபுல் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் எம்டி சஞ்சீவ் நாட்டியால் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட வந்து டிசம்பருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட்டு. கிரெடிட் சுயிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க $24 million வந்து ரீபே பண்ணியிருக்காங்க டியூவை. இது வந்து ஃபுல் பேமெண்ட் $24 million வந்து ஃபுல் பேமெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பைஸ் ஜெட் கொடுத்த அப்டேட்டு.
காத்ரேஜ் கன்சியூமரோட இந்தோனேஷியன் அதாவது அவங்களோட சப்சிடரி கம்பெனி. ஸோ அவங்க இந்தோனேஷியனில் இருக்கிற பிஸ்னஸ் அவங்க வந்து ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் சைட்டு போடுறதுக்கு 250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிளான்ட்டு 18 36 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெஷ் ரெக்கார்டு $3662 பெர் அவுன்ஸுக்கு ரீச் பண்ணியிருக்குது. இது போக யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹையரிங் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 ஹையஸ்ட் லெவல் 2021 கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் லெவலாக இருக்குது ஆகஸ்ட்டில் 4.3%, ஜூலையில் 4.2%. ஸோ மந்த் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வும் September 16 to 17 அந்த 2 நாளில் மீட்டிங் இருக்குது. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன் பண்ணது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு 5% இருக்கிறதும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் எங்களுக்கு. அதனால் அன்அஃபெக்டட், அதாவது அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் 28%லேருந்து 18% கொண்டு வந்ததில் டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா நல்லா பயனடையலாம். கஸ்டமர்ஸுக்கு பெனிஃபிட், கஸ்டமர்ஸ் வாங்கினாங்கன்னா இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட டோல் ரெவன்யூ ஆகஸ்ட்டில் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 563 கோடியாக இருக்குது. டோல் கலெக்ஷன் ரெவன்யூ 503 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க மாருதிக்கு வந்து சில ஆஃபர்ஸை கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி கட் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இந்த ஆல்டோ K10 VXi AGS அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவ் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு டோட்டல் பெனிஃபிட் 1,40,312 பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஆல்டோ K10 CNG VXi இதுவும் பார்த்தீங்கன்னா 1,32,401 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. எஸ்பிரஸோ VXi ப்ளஸ் AGS 1,34,214 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. வேக்னார் ஆர் ZXi AGS 1,51,783 வரைக்கும் பெனிஃபிட். செலிரியோ ZXi AGS 1,40,419 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஈகோ 1,18,824 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸ்விஃப்ட் ZXi AGS 1,73,606 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. டிசைர் ZXi 1,16,190 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. எர்டிகா ZXi 1.5L AT இது வந்து பார்த்தீங்கன்னா 79,425 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. பிரெஸ்ஸா ZXi 1.5L AT 1,20,010 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. டாடா கம்யூனிகேஷன் வந்து ஒரு கொலாபரேஷன் சிஸ்கோ கூட வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து ரீஷேப் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. eSIM டெக்னாலஜியில் IoT டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் பிக் இன்னைக்கு வந்து சில ஸ்டாக் பிக் பண்ணியிருக்காங்க அனலிஸ்ட்டு. இதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு 2,200 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கு மார்கன் ஸ்டான்லி 130 டார்கெட் ப்ரைஸு. ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்டுக்கு மார்கன் ஸ்டான்லி 175 டார்கெட் ப்ரைஸு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 3000 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் போஃபா வந்து 2,840 சொல்கிறாங்க. மெட்ரோ பிராண்ட்ஸு கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து மெட்ரோ பிராண்ட்ஸுக்கு 1,300 பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு CLSA 665 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க அனாலிஸ்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.